ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத் சரிதம் அத்தியாயம் 33 பார்ட் 1. உதியின் பெருமை. உதி அப்படின்னா விபூதி, நெத்தியில் இட்டுக்கிறது, உடம்புல பூசிக்கிறது, சாம்பல்லேருந்து வர்றது, பசு சாணியிலேருந்து தயாரிக்கிறது, இப்படி பல விதமான பேர்கள் அதுக்கு உண்டு. பலர் சாம்பல்னு சொல்லலாம், விபூதின்னு சொல்லலாம், சமய சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாபாவுடைய உதி அப்படின்றது பல பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் கவலையை தீர்க்கிற ஒரு சமய சஞ்சீவியாகவும் இருந்திருக்கு. பாபா துனி என்ற ஒரு புனித நெருப்பை எரிய வச்சு அதன் மூலம் வர சாம்பலை தான் உதி அப்படின்ற பிரசாதமாக எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்துருந்தார். பாபா எல்லார்ட்டையுமே தட்சணை கேட்பார். இப்படி அவர் தட்சணை வாங்கி சேமித்து வச்சிருந்த பணத்துலேருந்து பெருமளவு பணத்தை வந்து தர்மத்துக்கும் மீதி பணத்தை விறகு வாங்கிறதுக்கும் தான் செலவழிச்சிருந்தார். இந்த விறகை எப்போவுமே போட்டு புனித நெருப்பை எரிய விட்டுருந்தார். இதில் வர சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உதி அப்படின்னு அழைக்கப்படுறது. பக்தர்கள் ஷிரடியை விட்டு கிளம்பும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு புறப்படுவாங்க, பாபா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்ட்டு. அந்த நேரத்தில் இந்த உதி அவங்களுக்கு தாராளமாக வழங்கப்படும். இந்த உதியின் மூலம் பாபா என்ன பக்தர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே ஒரு நிலையற்ற தன்மையை உள்ளது தான். எப்படி இருந்தாலும் எல்லாம் சாம்பலாக போயிடும். இந்த இன்பம் துன்பம் இதெல்லாம் நம்ம ஓடி ஆடி இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போது கடைசியில் நம்ம என்னவா ஆக்க போகிறோன்னா சாம்பலாக தான் அப்படின்றது தான் பாபா வந்து பக்தர்களுக்கு அடிக்கடி இந்த உதியை கொடுத்து நினைவூட்டி இருந்தார். பிரம்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒண்டி தான் ஒரு மெய்ப்பொருள். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்க யாருமே நம்முடையது இல்லை அப்படின்றதையும் இந்த உதியின் மூலம் அவர் எப்போவுமே அட்வைஸ் பண்ணின்னு இருக்கார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டும் போக முடியாது. அப்போது தனியாகவே நம்ம இந்த உலகத்தை விட்டு கிளம்பும்போது என்ன தோன்றுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாம்பலாக தான் நம்ம போகிறோம். அந்த சாம்பலை வந்து நம்ம அடிக்கடி பாபா இந்த உதி அப்படின்ற ஒரு விபூதி மூலியமாக பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. இதன் மூலம் என்ன பக்தர்களுக்கு பயன் அடைகிறதுனா, ஒன்று வந்து டெட் எண்டு அப்படி தான் இருக்குன்றது. செகண்டு பார்த்திங்கன்னா அந்த உடலில் மனசில் பலவிதமான நோய்கள் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த உதி குணப்படுத்தப்படுறது நிச்சயமாக. இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த டே டு டே லைஃப்பில் கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை விட நமக்கு விவேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாபா இதன் மூலியமாக ஒரு பக்தர்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. பாபா சில சமயங்களில் சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது கூட அவர் வந்து இந்த உதியை பற்றி பாடுவாராம். அதை வந்து உதி மூட்டையை கொண்டு வராமா ஷிரடிக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய இனிமையான குரலில் பாடுவதும் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது இவ்வளோ தான். விபூதின்னு நினச்சிக்கிறவங்க விபூதியாக இட்டுக்கலாம், சமய குறிப்புன்றவங்க அதை நெத்தியில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பல்னு நினைக்கிறவங்க சாம்பலாகவும் நினச்சிக்கலாம். ஆனால் பாபாவுடைய உதி விஷயத்தில் நம்ம பின்னால் வந்து பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த மண்ணு கூட உதியாகி சில பேருக்கு நோயை காப்பாற்றிருக்குன்றதை தான் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதனால் நல்ல உடல் ஆரோக்கியம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்களுக்கு இந்த உதி வந்து பல்வேறு விதத்தில் இது உதவி புரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இந்த உதியோடைய ஆன்மீக லட்சியங்களை நம்ம எழுதுவதற்கு உதி நமக்கு ஒரு உதவியாக இருக்குன்றது தான் பின்வரும் கதைகள்லாம் சொல்ல போகிறது. சாயினா
தேல்கடி நாராயண் மோத்திராம் ஜனி அப்படின்னு ஒரு பாபாவுடைய டிவோட்டி. இவர் எங்கே இருக்காருன்னா நாசிக்கில் வசித்து வந்துட்டுருக்காரு. இவர் ராமச்சந்திர வாமன் அப்படின்னு ஒரு மனிதர், அவரும் பாபாவுடைய டிவோட்டி. அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டுருக்கார். இந்த நாசிக் சேர்ந்த நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா, பாபாவை ஒரு வாட்டி அவங்க அம்மாவோட போய் மசூதியில் பார்க்குறாரு. பாபா அந்த அம்மாட்ட, உன் பையனை இனிமேல் நீ வேலை செய்ய வேணாம், அவருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு சொல்லி விட்டுறாரு. கொஞ்ச நாளைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பாபா என்ன சொல்கிறாரோ அது அப்படியே உண்மை ஆகிடுறது. நம்ம நாராயண் ஜனி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேலையை விட்டுட்டு ஒரு விடுதி, ஆனந்தாஸ்ரம் அப்படின்னு ஒரு விடுதியை கட்டி அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அது நல்லா வளர்ந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான வியாபாரத்தை கொடுத்துட்டுருக்கு. இப்படி நாட்கள் போயின்னு இருக்கும்போது ஒரு முறை இந்த நாராயண் ஜனியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா, தேள் கடிச்சிடுறது. தேள் கடித்தா நேச்சுரலாக உங்களுக்கு வலி வந்துடும், மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி சமயத்துலலாம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மருந்துன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாபாவுடைய உதி தான். அதுதான் பலனும் கொடுக்கும், தீர்வையும் கொடுத்துரும். அந்த எங்கே தேள் கடிச்சிருக்கோ அந்த இடத்துல இந்த உதியை தடவிடணும். அப்படி தான் இந்த நாராயண் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உதி எங்கே கிடைக்கும்னு வீட்டில் தேடி பார்க்குறாரு. அவரால் உடனே கைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அவர் நேராக தன்னுடைய பூஜை ரூமுக்கு போகிறாரு. ஒரு சிட்டிகை அளவுக்கு அந்த ஊதுபத்தி சாம்பலை உதி அப்படின்னு தன்னுடைய மனசில் நினச்சி பாபாட்ட வேண்டி அவர் நண்பருக்கு கையில் எங்கே கடிச்சிருக்கோ அந்த கடிவாயில் அந்த சாம்பலை தடவிட்டு சுற்றி அந்த வலி இருக்கிற இடத்துலையும் அதை தேய்ச்சி விட்டுறாரு. இதில் ஒரு பெரிய மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரலை எடுத்தது தான் தாமதம். உடனே அந்த பக்தருக்கு தேள் கடித்த வலியிலேருந்து பூரணமாக குணமடைஞ்சிடுறாரு. 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க, ரொம்ப சந்தோஷமும் அடைஞ்சிடுறாங்க. இப்படி தான் பாபாவின் லீலைகள் உதியின் மூலம் நடந்துட்டுருக்கு. அதாவது உதி அப்படின்றது பேசிக்காக சாம்பல், அது மூலியே தான் உதி, விபூதி, சமய சின்னம்னு வருது. இதுக்கு எக்ஸ்பைரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியே கிடையாது. கம்யூனிகேஷனும் தேவையில்லை, கனெக்டிவிட்டியும் தேவையில்லை. இந்த உதியில் ஷிரடியிலேருந்து உதி கொண்டு வந்தால் தான் அது வியாதியையும் துன்பங்களையும் கவலைகளையும் தீர்க்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உங்கள் வீட்டு முன்னால், உங்கள் வீட்டு வாசலில், உங்கள் பாபா படத்துக்கு முன்னாடி ஏற்றின ஊதுபத்திலேருந்து வர்ற சாம்பல் கூட பாபாவுடைய அனுகிரகத்தினால நோய் தீர்க்கும் மருந்தாக நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்படியே நம்ம அடுத்த வீடியோவில் பிளேக், நெறிக்கட்டும் வியாதி, ஜாம்னேர் அற்புதம், இப்படி பல உதியோடைய பெருமைகள்லாம் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.